வணக்கம் செல்லமே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் இருந்து 6th சாப்டர் ஃப்ராக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 6.4ல் 4th சம் தான் பார்க்க போகிறோம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இப்போ பாருங்கள், ஃப்ராக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ 3/10 ப்ளஸ் ஒரு டேஷ் கொடுத்துட்டாங்க. ஆன்சர் வந்து 8/10 வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அடிஷன் வருது. அப்போ என்ன பண்ணணும்னா ஆன்சர்லேருந்து கொடுத்துருக்கிற ஒரு ஃப்ராக்ஷனை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு தேவையான ஃப்ராக்ஷன் கிடச்சிரும். அப்போ 8/10 மைனஸ் 3/10. டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கனால மேலே இருக்கிற நம்பரை மைனஸ் பண்ணி எழுதிடுவோம். 8 மைனஸ் 3 5. ஸோ 5/10 தான் என்னது நம்மளுக்கு தேவையான ஆன்சர். அப்போ ஃபில்லப்பில் 5/10 அப்படின்னு ஃபில்லப் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ சம் பி பாருங்கள். 1 மைனஸ் 1/4. 1லேருந்து 1/4 கழிச்சு எழுதணும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 1 ஒரு ஹோல் நம்பர் இருக்குன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 1/1 எனி நம்பர் டிவைடட் பை 1 இருக்கிறதா அர்த்தம், ஃப்ராக்ஷன் நம்பர் மாதிரி. அப்போ இங்கே 1 தான் இருக்குது அப்படின்னா என்ன ஆகுது, 2 வேறு டினாமினேட்ரு. அப்போ காமனாக ஒரு மல்டிபிள் பண்ணுவோமா? 4 தான் வருதுன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? அதே மெத்தட் தான். 1 4 is 4 minus 1. அப்போ 4 minus 1 3. 3/4 தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். உங்களுக்கு இது புரியுதான்னு பாருங்கள். புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வாங்க சம் சி பார்க்கலாம். 15/21 minus 4/21. டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கா? ஸோ என்ன பண்ணுவோம், டேரெக்டாக மைனஸ் பண்ணி எழுதிடுவோமா நியூமரேட்டரை? 15 minus 4 11. ஸோ 11/21 தான் என்னது சொல்யூஷன். 11/21. சம் டி பாருங்கள், ஒரு டேஷ் கொடுத்துட்டாங்க, ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 5/32. ஆன்சர் என்ன வருது? 11/32 கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், 11/32லேருந்து மைனஸ் 5/32 பண்ணிட்டோன்னா நமக்கு தேவையான இந்த சொல்யூஷன் கிடச்சிரும். அப்போ டினாமினேட்டர் ரெண்டும் சேமாக இருக்கா? மேலே இருக்கிற நம்பரை மட்டும் என்ன பண்ணுவோம், நியூமரேட்டரில் இருக்கிற நம்பரை மட்டும் என்ன பண்ணிடுவோம், சப்ட்ராக்ட் பண்ணிடுவோம். 11 minus 5 6. ஸோ 6/32 தான் நம்மளுக்கு தேவையான சொல்யூஷன். ஓகேவா? இப்போ சம் 5 பார்க்கலாம். ஜாஸ்லின் அண்ட் ஹர் சிஸ்டர் ஹாவ் 60 books to cover. Jaslyn covered 1/5 of the books, while her sister covered 4/5 of the books. What fraction of books did they cover together? என்ன சொல்லியிருக்காங்க, ஜாஸ்லின் அப்புறம் அவளோட சிஸ்டர் 2 பேர்கிட்டே எவ்வளோ இருக்கான், 60 புத்தகம் இருக்கான். அந்த புத்தகத்துக்கு அவங்க 2 பேரும் கவர் போடணுமா? ஜாஸ்லின் வந்து 5ல் 1 பங்கு கவர் பண்ணியிருக்கிறா, அவளோட சிஸ்டர் வந்து 5ல் 4 பங்கு கவர் பண்ணியிருக்கிறா. அப்போ டோட்டலாக எவ்வளோ புத்தகம் கவர் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க கேட்கலாம். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் புக்ஸ் டிட் தே கவர் டுகெதர்? 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ ஃப்ராக்ஷன்ஸில் புக்கை கவர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்ன எழுதுவோம், ஃப்ராக்ஷன் ஆஃப் புக்ஸ் that they covered together is 1/5 plus 4/5. இப்போ டினாமினேட்டரில் 5 தான் சேமாக இருக்குது. ஸோ மேலே இருக்க நியூமரேட்டர் ஆட் பண்ணிடுவோமா? 5/5 நம்மளுக்கு ஃப்ராக்ஷனில் தான் வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் புக்ஸ் டிட் தே கவர் டுகெதர்னு கேட்டதுனால அப்படியே 5/5 அப்படின்றதோட சொல்யூஷன் நிப்பாட்டிக்கலாம். ஓகேவா? சம் 6 பார்த்தீங்கன்னா, சாந்தினி ஸ்பெண்ட் 3/8 of the money she had in her pocket. What portion of the total money was left with her? இப்போ வந்து சாந்தினி வந்து 8ல் 3 பங்கு பணம் வந்து செலவழிக்கிறாங்க. ஓகேவா? அவங்க எவ்வளோ போர்ஷன் ஆஃப் மணி, அதாவது எவ்வளோ பணம் வந்து செலவழிச்சிருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து எவ்வளோ பணம் குறைஞ்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு 3/8ன்னு கொடுத்தனால ஹோலாக 1ன்ற ஒரு நம்பர் வச்சுக்கிற போகிறோம். போர்ஷன் ஆஃப் த மணி லெஃப்ட் வித் சாந்தினி இஸ்ன்னு வைக்கும்போது 1 மைனஸ் 3/8. ஓகேவா? அவங்கள்ட்ட இருக்கிற மொத்த பணத்தில் அப்போ மொத்தமாக 100%. அப்போ வந்து அந்த 1 பங்கு அதை தான் ஹோலாக 1ன்னு எழுதியிருக்கிறோம். ஓகேவா? அதுலேருந்து எத்தனை குறையுது அப்படின்னா 8ல் 3 பங்கு பணம் செலவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? 8 மைனஸ் 3 டிவைடட் பை 8ன்னு வரும். 8 மைனஸ் 3 5/8. இப்போ சம் 7 பார்த்தோன்னா, சுதா யூஸ்டு 4/5 மீட்டர் ஆஃப் லேஸ் டு ஸ்டிச் அரவுண்ட் ஏ ஹேண்ட் கர்ச்சீஃப் and 1.5 meter of lace for her dupatta. Find the total length of the lace used. அப்போ total length of the lace usedனா 4/5 plus 1 into 1/2. இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்கிறத நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம். அப்போது 1 2 is 2 2 plus 1 3 3/2ன்னு ஆயிரும். அப்போ 4/5 plus 3/2. ஓகேவா? இப்போ இங்கே 2 ஃப்ராக்ஷனுமே டினாமினேட்டர் வந்து சேமாக இல்லை. ஸோ என்ன பண்ணுவோம், மல்டிபிள் பண்ணிடுவோம். ஏன்னா ஒரு ப்ரைம் நம்பர் இருக்குது. ஸோ மல்டிபிள் ரெண்டுமே ப்ரைம் நம்பர் தான். 2மே ப்ரைம் நம்பராக இருந்தாலோ ஒரு ப்ரைம் நம்பர் இருந்துச்சுனாலும் நம்ம எனக்கு என்ன பண்ண முடியாது, எல்சிஎம்லாம் தெரியாது. அதனால் 5 2s are 10,
மேலே என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர் எழுதிக்கிறோம். 5 3s are 15, 4 2s are 8. அப்போ 8 + 15, 8 + 15 ஆட் பண்ணால் 23/10. இப்போ வந்து இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் நம்மளுக்கு கொஷின் இருக்கனால நம்ம என்ன பண்ணுவோம், 23/10 இம்ப்ராப்பர் ஃபங்க்ஷனாக விட்டுறாமல் அதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். 2 10 is 20, ரிமைண்டர் வந்து 3, ஸோ 3/10. 2 × 3/10 சொல்யூஷன் எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். புரியுதா உங்களுக்கு? 6.4ல் ரிமைனிங் இருக்க சம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ செல்லமே, பாய்.